மன நோய் அப்படிங்கிறது உண்மையில் நோய் கிடையாது. ஏன் அப்படின்னா அறியாமை. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சிக்காத போது தான் மனசு கவலைப்படுறது. அப்படி கவலைப்படும் பொழுது அது கவலை மாறி 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 கவலை வருது. கவலை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது, இவளுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு பொறாமை வருது. அப்புறம் கோபம் வருது, அப்புறம் ஆத்திரம் வருது, இல்லையேங்கிற வருத்தம் வருது. இது எல்லாம் சேர்த்து மன நோயாக வருது. இந்த மனநோய்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க நாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிற அறியாமை தான். அதாவது நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை அறியாமல் பிடிவாதம் பிடிக்கிறோம். நாம் ஒரு மாதிரி நினைக்கிறோம், அது மாதிரி அது இல்லைன்னா நமக்கு கோபம் வருது, உடனே நமக்கு ஆத்திரம் வருது, உடனே அதான் வேணுங்கிற வேகம் வருது, அது கிடைக்காதுங்கிற துக்கம் வருது. இது எல்லாம் அலக்கழிக்கிச்ச மனநோயாக வருது. இன்னொரு விதம் என்னென்னா, சில பேருக்கு மூளையில் சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்கள் குறைபாட்டினால கொஞ்சம் மன சஞ்சலங்கள், மன நோய்கள், பயம், பிடிவாதம், புரிஞ்சிக்காத்தனம் இதெல்லாம் இருக்கலாம். மாத்திரை மருந்துகள் டாக்டர்கிட்ட போகிறது, மனநல ஆலோசகரை கேட்குறது, அவர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இல்லாமல் பண்ணலாம். அது தப்பு இல்லை. அது குறிப்பிட்ட காலத்துக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி செய்யணும், எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத கேட்டு அது ஒரு சாப்பிட்டுக்கலாம், ஹார்மோன்கள் குறைபாட்டினால வந்த மனநோயாக இருந்தால். மற்றபடி நம்ம பல பேருக்கும் எந்த மனநோயும் இல்லை. நாம்பளா சரியாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காம இது இப்படித்தான் வேணும்னு அடம் பண்ணி அந்த அடம் நமக்கு நிறைவேறாத போகிற போது நம்ம அடையிற வீழ்ச்சி தான் நமக்கு மனநோயை முக்கால்வாசி பேர்களுக்கு வருது. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், 2 பேர் நல்லா காதலிக்கிறான். கடைசியில் அவளை விட்டுட்டு போயிட்டா அவன் என்ன ஆயிடுறான், என்ன பிறக்கண்டா என்கிட்ட, ஏன் அவளுக்கு பிடிக்கல, ஏன் விட்டு அதையும் நினச்சி 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 அவன் என்ன பண்ணுறான், மனநோயாளனா போயிடுறான் இல்லையா. போகிற அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை இந்த உத்தமமான அந்த பையனோட வாழறதுக்கு, அவ்வளோதான். இப்படி அது கொஞ்சம் ஈஸியாக தான் எடுத்துட்டாகணும். அந்த மாதிரி மடலை நினச்சிக்கும் பொழுது அந்த மன நோய்க்கு போகாமல் மனக்கவலையாகுது. அந்த மனக்கவலையை கொஞ்ச நாளில் நம்ம சரிப்படுத்திட்டு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமாக வாழறதுக்கு முடியும். பாம்பு அப்படின்னால பயம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு தண்ணி பாம்பு போனால் கூட அப்படியே மனசு பட நாய் போய் அப்படியே மயக்க மொழி விழறவெல்லாம் இருக்கேன். இப்போ தண்ணி பாம்பெல்லாம் ஒன்றும் பண்ணாது. முக்கியமாக நல்ல பாம்பு, கட்டுவையன் பாம்பு மாதிரி விஷப்பாம்புகள் தான் கடிக்கும். அப்படி கடிச்சா கூட இந்த நவீன யுகத்தில் அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு உயிர் போச்சுன்னு வாழற வளர்த்துன்னு பேர் இருக்கா. இதெல்லாம் ஸ்பஷ்டமாக கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னா பாம்பு அப்படின்னு அப்படின்னா பயம் வராது. சினிமாவில் பாம்பை பார்த்தா கூட நடுக்கம் வராது. மரணம் அப்படின்னா அடிச்சு அவ்வளோதான், செத்துக்கிட்டா என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகணும், என்ன பண்ண முடியும் நம்மளால. என்றைக்கோ ஒன்றா போய்த்தானே ஆகணும். வந்தவளை இங்கேயே உட்காந்துக்க முடியுமா, அது நிச்சயம் கிடையாது. விஷயம் அது இல்லை. நம்ம இல்லாட்டா என்ன ஆகுமோ, நம்ம இல்லாட்டா என்ன ஆகிடும். இந்த இடத்துல நாம் கொஞ்சம் அறிவோடு யோஜனை பண்ணணும். நம்ம இல்லாட்டாலும் ஒன்றும் ஆகிடாது. நிஜம், அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிஜம். நம்ம இல்லாட்டா என்ன ஆகிடும், கடவுள் ஏதோ ஒரு வழி காட்டுக்கும் வாழ்க்கை, அவள் படுக்க நான் இருந்துட்டுருப்பாள். இதுதான் நிஜம். இந்த நிஜத்தை நம்மளுக்கு கேட்க பிடிக்காதா, ஜத்துப்படக்கூடாது, இங்கே தான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஜூ அப்படின்னு நம்ம பயப்படுறோம் இல்லையா. அந்த பயமே ஏதோ ஒரு மாமி மஞ்சள் கலர் புடவை ஊற்றினா செத்து போடுவேன்னு பிரமாதமான பட்டு புடவை அழகாக இருந்தது. அது மஞ்சள் கலரில் நல்ல மெரூன் கலர் பாட்டை போட்ட பிரமாதமான புடவை பிடிச்சிக்கவே இல்லை. அவள் ஏதோ ஒரு யோஜனை வச்சுருக்கா, அந்த புடவை ஊற்றினா தான் செத்து போயிடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறவளாம் இருக்கா. இது என்னவளோ அறியாமை. இந்த அறியாமையை நம்ம
நம்ம மனசை விட்டு நீக்கிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ பிறந்திருக்கோம். எல்லாத்தையும் 5 3 அடுக்காக வச்சு இந்தா அப்படின்னு சமையல் பண்ண விட மாட்டேன். என்ன இருக்குதோ அதை வச்சு நல்லா சமைக்க தெரிஞ்சால் தான் வாழ முடியும். என்ன இருக்குதோ அதை வச்சு கொஞ்சம் ஓரளவு மனசு சமாதானமாக வச்சுக்க தெரிஞ்சால் தான் இந்த உலகத்தில் ஓரளவு நிம்மதியாக வாழ முடியும். இதுதானே எல்லாமே கிடச்சிடுமா? எல்லாருக்குமே கிடச்சிடுமா? முயற்சி தான் பண்ணலாம். கிடைக்காது. சில பேருக்கு அத்தியாவசியமான நிகழ்வுகள் கூட வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. இதெல்லாம் கண் கூட இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு தான் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம மனசு வேதனைப்படுத்திக்கிறோம். இல்லை யாராவது நம்மளை கேலி பண்ணிட்டா அப்படின்னு நினச்சி அதுக்கு மேலே அதுக்கு ஒரு கிரீடத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த வேதனையை அதிகப்படுத்தி பார்க்குறோம். எப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு மனுஷாவை கேலி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஒரு மனுஷாவை ஆறுதல் சொல்கிறதுக்கும் யார்கிட்டையும் இங்கே கொட்டி கிடக்கல சமாதானம். நிஜம். தனக்கு மேலே உள்ளது கடவுள் ஒன்று தான். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மகானை பிடிச்சிக்கிறது ஒன்று தான் வழி. நான் நாஸ்திகன் இல்லை, நாஸ்திகனா வேறு எதையா பிடிச்சிக்கோ. பிரபஞ்சத்தை பிடிச்சிக்கோ, இயற்கையை பிடிச்சிக்கோ. இயற்கை உனக்கு உதவி செய்யும்னு நம்பு. வச்சு ஒன்று வச்சுக்கோ மனசுக்கு ஆறுதலுக்கு. மனசு எதை கேட்குறது? ஆறுதல் தான் கேட்குறது. நம்மளாம் பலாத்தனமாக இருப்போமா? பரவாயில்ல, பணா போதுன்னு சொன்னோமா ஏதாவது? இதுதான் நம்ம மனசு நினைக்கிது. அது எப்படி எல்லோரும் சொல்லுவா நமக்கு? நீ பண்ண பலாத்தனம் சேர்ந்து அதுக்கெல்லாம் எல்லோரும் தாழ போட்டுன்னு வருவாளா? நமக்கே அது உங்களுக்கு தெரியும். அதனால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழற வாழ்க்கை ரொம்ப மனக்கவலைலாம் வர்றது இல்லை. நிறைய பேர்களுக்கு மனக்கவலைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? வந்தாச்சு, வாழ்ந்து முடிச்சுட்டு தானே போகணும். ஒரு கவலை வந்துடுத்துன்னு அப்படியே டொங்கின்னு போய் எங்கன்னா பூமியை பிறந்து உள்ளே போயிட முடியாது. என்ன பூமியில் போட்ட வரைக்கும் வாழ்நாள் வாழ்ந்ததுன்னு அதான் நிம்மதியாக தான் வாழணும். அதானே அறிவு, அதானே புத்திசாலித்தனம், அதானே இறைமை, அதுதானே கடவுளுடைய அனுகிரகம், இல்லை பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம். இப்படி வச்சுக்கணும். கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? மனநோய் வரப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் நஞ்சம் புத்திசாலியாக இருந்தாலாவது நமக்கே 1 2 புடி போடுவோம். ஒரு பக்கம் இல்லாட்டா ஒரு பக்கம் நீச்சல் அடிச்சு நிமிர்ந்து வந்துடுவோம். மூளை இழந்து மனசு இழந்துட்டா அப்படி யார் நம்மளை தூக்கி வரத்துக்கு இருக்கா? அவளை தூக்கி பிடிச்சிக்கிறதுக்கே முடியாத வளதானே இந்த உலகத்தில் போயிருக்கும். நிஜம் தானே? எனக்கு மனசே சரியில்லைன்னு என் மனசை யாராவது நிமித்தி வரத்துக்காரா? பக்கத்தில் உட்காந்துக்கலா? இருக்க முடியாத உலகம், அவசரமான உலகம். வாய்க்கு கைக்கு சண்டை போட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கே நமக்கு டைம் இல்லாத உலகம். அப்படி தானே? அதனால் நமக்குள்ளே நாம் தான் கொஞ்சம் மனசை திடமாக வச்சுட்டு பரவாயில்ல பண்ணால் போகிறது, பரவாயில்ல இந்த வார்த்தையில் எதுக்கோசரம் இருக்குது, நம்மளுக்கு தான் நினச்சிக்கணும். இப்படி நினச்சிட்டோம்னா நம்ம மனசு நிம்மதியை அடையும். அபிராமி தாயார் நம்ம எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்த்து விடுறதுக்கு அபிராமி பட்டர் அபிராமி தாயார் மேலே ஒரு பதிகம் பாடியிருக்கார். அந்த பாடலை இதில் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லியே கொடுக்குறேன். எந்த கவலை, குட்டி கவலையிலேருந்து பிரம்மாண்டமான தலைப்புற கவலை இருந்தால் கூட யாரும் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம், அந்த கவலை நீக்கப்படும். இது சத்தியம். இருட்டான அமாவாசையில் ஒரு பௌர்ணமி நிலவை கொண்டு வந்து கொடுத்த அந்த அம்பாளுக்கு நம்மளோட கவலையில் நீக்கிறது ஒரு பெரிய பிரமாதமாக. வேண்டியது நமக்கு உள்ளம் உருகும் பக்தி தான். அதே அவளை தான் கொடுக்கணும். கொடுப்பா அவள் குழந்தைகள் தானே, நம்ம விட்டுற மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு நான் இந்த பாடலை உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். இந்த பாடல் மன நோய் நீக்கும் பாடல். மனநோய்னா ஒன்றும் பிரம்மாண்டமாக பைத்தியமாக பண்டாரமாக அப்படி அர்த்தம் கிடையாது. மனசில் சின்ன கவலைன்னு பெரிய கவலை எது இருந்தாலும், பெரிய பானை இருக்குது, சின்ன ஓட்டை இருந்தால்
சின்ன ஓட்டை தானே, தண்ணி நிற்கிறதா, எல்லாம் ட்ரைன்னு கீழே போயிடும். இந்த கவலை கூட நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் பொறுத்துக்க முடியாது தான். அதனால் எந்த கவலையாக இருந்தாலும், மனநோய் இருக்கிறவா தான் இதெல்லாம் படித்து மனநோயிலேருந்து வரணும்னு அர்த்தம் இல்லை. எந்த மனக்கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளிலிருந்து நம்ம விடுபட்டு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த அபிராமி அந்தாதி பாடல் நிச்சயமாக உதவி செய்யும். இதை எல்லாருக்கும் நான் இப்போ சொல்லியே கொடுக்குறேன், வார்த்தை வார்த்தையாக சொல்லித்துறேன். உடைத்தனள் உடைத்தனள் எதை உடைச்சா தாயார்? வஞ்ச பிறவியை. பழாப்புன பிரிவியாக வந்துட்டு இருக்கோம் இல்லையா? பிரிவாக பறக்கிறதுனால தானே கஷ்டம். திருப்பி நம்ம பறக்காமல் இருந்துக்கலாம்னு கூட துக்கப்படுவா இல்லையா? அந்த வஞ்ச பிறவியில் வரக்கூடிய கஷ்டங்களை என்ன பண்ணுறா அம்பிராமி தாயார்? உடைத்தனை உடைச்சி போட்டுருவா. வஞ்ச பிறவியை உள்ளம் உள்ளம் உருகும் உருகும் அன்பு படைத்தனை அன்பு படைத்தனை உடைத்தனள் வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் பத்மபதயுகம் சூடு சூடு பணி எனக்கே அடைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. அடைத்தாள். கஷ்டப்படாதடா, கஷ்டப்படாதடி, நீங்கள் மேலே அன்பு காட்டு, நீ என்னை பாடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு வற்புறுத்தி அடைச்சி சொல்கிறேன். இப்படி அப்பா அம்மாலாம் நான் இருக்கேன், விஷாமல் இரு, கவலைப்படாத அப்படி சொல்கிறா இல்லையா? அதை போல் அந்த அம்மா சொல்கிறார். அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் ஆருட்புனலால் ஆருட்புனலால் துடைத்தனை துடைத்தனை. அந்த அம்மா அபிராமி நம்மளை வாரி அணைச்சி மடியில் உட்காந்து வச்சுட்டு தன்னோட தலைப்பை எடுத்து நம்ம கண்களில் வர கண்ணீரை அவளுடைய அருட் கண்ணால் அருட் புனலால் தொடச்சி விடுறாளாம். சுந்தரி அழகான அம்மா. அம்மானாலே அழகுதான், அம்மானாலே கருணை தான், அம்மானாலே தியாகம்தான், அம்மானாலே மன்னிப்பு தான். அந்த அம்மா யார்? அபிராமி அம்மா, நம்ம எல்லாருடைய அம்மா. சுந்தரி, அவளுக்கு அழகுக்கு குறைவா? சுந்தரி சுந்தரி நின் அருள்
நின் அருள் ஏனென்று சொல்லுவதே, ஏனென்று சொல்லுவதே. உன் அருள் எப்படிப்பட்டதுமா? உன்னோட அருள் எப்படிப்பட்டது? இருட்டான அமாவாசையில் தன்னோட பக்தரான அந்த அபிராமி பட்டருக்காக தன்னுடைய காதோலையை கழட்டி போட்டு பூரண நிலவை கொண்டு வந்து கொடுத்தியம்மா. ஒன்றால் என் கவலை தீர்த்து வைக்க முடியாதா என்ன? நிச்சயமாக முடியும். நம்பி இந்த பாடலை நம்ம பாடலாம். மனநோய் இருக்கிறவ தான் பாடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. தினமுமே இந்த தாயார் நம்ம அப்படி பாடின்னு வந்தோம்னா குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் கவலைகளும் சூரியனை கண்ட பனி போல நீங்கி சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.